ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிப்போம். 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துப்போம். 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் பெருஞ்சீரகமும் நல்லா செவந்து வரும்போது ஒரு 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கி வந்தோடனையும் இது கூட ஒரு பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துப்போம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்தோடனையும் இந்த அளவுக்கு வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துப்போம். ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுப்போம். 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுப்போம். குழம்பு வந்து இப்படி ஒரு குழி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு இப்படி பார்த்தோன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பார்த்திங்கன்னா மீடியமான கன்சிஸ்டன்சி இருக்குது. ரொம்பவும் திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனும் மாங்காயும் சேர்த்துப்போம். மூடி போட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்ருவோம். குழம்பு நல்லா கொதித்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். இது கூடவே மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து மாங்காய் சேர்த்தா அது தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மூடி போட்டுருவோம். இப்போ மீனும் மாங்காயும் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட லாஸ்ட்டில் சேர்த்தோன்னா இந்த குழம்போட டேஸ்ட்டு வந்து அந்த பச்சை மிளகாய் வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்ட்ரலில் அப்படியே இது வரும்போது நம்ம வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.